தரமான மணம் நிறைந்த சுவை மிகுந்த சாம்பார் பொடி. அன்னம்மா மசாலா பயன்படுத்தவும். தொடர்புக்கு அன்னம்மா மசாலா, 3 ரோடு, சேலம் 4. செல் நம்பர் 9600656631. அன்பானவர்களுக்கு வணக்கம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆன்மீக அன்பர்கள், 12 ராசி நேயர்கள், 27 நட்சத்திரக்காரர்கள், இது பராபவ வருஷம் ஆவணி மாதம். ஆவணி மாசம்னா இதுக்கு சிரவண மாசம்னு பேர். ஆவணியில் வரக்கூடிய திருவோணம் நட்சத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், கேரளாவில் ஓணம் பண்டிகை அப்படின்னு சொல்லக்கூடிய மாதம் திரு ஓணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திரு ஓணம் பெருமாளுடைய நட்சத்திரம், வாமன அவதார நட்சத்திரம் அதுதான், பெருமாளுடைய நட்சத்திரமும் அதுதான். அதனால அது திரு ஓணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவதார தினம் அப்படின்னு சொல்றதுனால அந்த திரு ஓணம் அப்படின்னு. இப்போ ஆவணி மாசம், சிரவண மாசம், ஆவணி 18/8/2026 17/9/2026 வரை 31 நாட்கள். அதில் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி மாசம் பிறகுது. சூரியன் சிம்மத்தில் இருக்கார், சந்திரன் கன்னியிலிருந்து ஆரம்பிக்கிறார், செவ்வாய் மிதுனத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய், புத ஆதித்ய யோகமாக ஒரு நாளைக்கு அப்புறம் சூரியனோட புதன் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தை கொடுக்கிறது. குரு கடகத்துல உச்சம், சுக்கிரன் கன்னியில நீச்சம், அப்புறம் திரும்ப துலாத்துல 15 நாள் கழிச்சு துலாத்துக்கு வந்தது அவருடைய ஆட்சி. சனி பகவான் வக்கரகதியில, உத்தரட்டாதி நட்சத்திரம் வக்கரகதியில் இருக்கு. ராகு கும்பத்திலையும் கேது சிம்மத்திலையும். சூரியனோட கேது அஸ்தங்கமாகுது, ஆனா ராகு கேதுக்கு அஸ்தங்கம் கிடையாது. அதே போல புதன் சுக்கிரனுக்கு அஸ்தங்கம் உண்டு, புதனுக்கு அஸ்தங்கம் கிடையாது. ஏன்னா நியர்பை, சூரியனுடைய கிரகத்துக்கு நியர்பையா இருக்கக்கூடியது புதன். அதனால புதனுக்கு அர்த்தங்கம் கிடையாது. ஆனால் அதே இடத்துல யோகத்தை கொடுக்குறாங்க. ஜோசியத்துல இதுதான் பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஆராய்ச்சி பண்ணிக்கணும். என்கிட்ட திருமண ஜாதகம் பொருத்தம் பார்க்க வரும்போது சில பேர் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி என்கிட்ட கேட்பாங்க, எல்லாம் அஸ்தங்கம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. எல்லா கிரகங்களும் அஸ்தங்கம் ஆயிடுச்சு. சூரியனுக்கு மிக அருகிலே வரக்கூடிய கிரகங்கள்லாம் அஸ்தங்கம், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா புதனுக்கு அஸ்தங்கம் கிடையாது, சுக்கிரனுக்கு ஒரு பாதி அஸ்தங்கம் கிடையாது, ஒரு பாதி அஸ்தங்கம். இப்போ சூரியன் சிம்மத்துல, சுக்கிரன் கன்னியில். அஸ்தங்கமான அஸ்தங்கம் இல்லை, அதாவது 2 பாகம் அல்லது சில டிகிரிகள், கலை பாகை கலை விகலை அப்படின்னு சொல்லக்கூடியது. கிம்ஸ்து லக்னம், இந்து லக்னம் இதெல்லாம் போடும் பொழுது இந்த அர்த்தங்கம் வராது. இதை தெரிஞ்சுக்காம பல பேர் அர்த்தங்கம் சூரியனோட ரொம்ப கிட்ட இருக்கும் பொழுது சுக்கிரன் அர்த்தங்கம். அந்த நேரத்தில் எஜுர்வேதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதும் சில முக்கியமான சில விஷயங்களும் திருமண காரியங்கள்லாம் செய்யறதெல்லாம் தவிர்க்கப்படணும்னு சொல்றாங்க. ஜாதகத்துல ஒரு சாஸ்திரம். அதே போல குரு சூரியன் சேர்க்கையா இருக்கும் பொழுது குருவுக்கு பலன் கிடையாது. குரு தன்னுடைய ஒளியை இழந்தது. இந்த அர்த்தங்கம்ங்கிறது எப்படி நீங்க பார்க்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம சூரியனை நல்ல பகல்ல வெளிச்சத்துல சூரியனை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அடுத்தாப்புல உங்களால ஏதாவது பார்க்க முடியுமான்னு பார்த்தா எதையும் பார்க்க முடியாது. இந்த வடிவேல் ஜோக் மாதிரி இப்பவே கண்ணை கட்டுது அப்படின்னு சொல்ற மாதிரி கண்ணை கட்டிடும். நமக்கு அருகில் இருக்கிற விஷயம் கூட நமக்கு தெரியாது. ஏன்னா சூரியன் அந்த பவரெல்லாம் இழுத்துருது அந்த வெளிச்சத்தில்.
இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு விளம்பரம் கூட பார்ப்பீங்க. தலை உச்சியிலேருந்து சூரியன் வந்து வெய்ய காலத்தில் அந்த குளுக்கோஸ்க்காக விளம்பரம் கொடுப்பாங்க. தலை உச்சியிலேருந்து அப்படியே நம்மளுடைய சத்தா ஒழிக்கிற மாதிரி. அந்த மாதிரி நம்மளுடைய சக்தியை வந்து அந்த சூரியன் வந்து மிக அருகில் இருக்கும் பொழுது அந்த சக்தியை, அந்த கிரகத்தினுடைய சக்தியை அது உறிஞ்சிருக்கு. அதனால அதுக்கு பேர் அஸ்தங்கம் இருக்கு. ஆனால் கிரகம் இருக்கிற இடத்துல இருந்து பார்வைக்கு எந்த கட்டமும் கிடையாது. இப்ப சூரியன் யாரை பார்க்கறது? 7ஆம் இடம் ராகு. ராகுனுடைய பார்வை 7ஆம் இடத்தை பார்க்குமானா கிடையாது. சூரியன் தான் ராகுவை பார்க்கறது. அப்போ கேது கூட இருக்கும்போது கிரகணம். ஆனால் சந்திரன் கேது சேர்ந்தாதான் சந்திர கிரகணம். சூரியன் கேது சேரும் பொழுது அந்த கேதுக்கு கண்டிப்பாக அஸ்தங்கம் உண்டு. அதனால இந்த மாசம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த கேதுனால வரக்கூடிய தொல்லை கொஞ்சம் நீங்கும். சரி, இந்த மாசத்துல இருக்கக்கூடிய விசேஷங்கள் 18ஆம் தேதி மாசம் பிறகுது. 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பண்டிகை, மாங்கல்யம் காக்கும் வரலட்சுமி பூஜை. சின்னதா ஒரே வரி டைட்டில் அதுதான். ஆடி மாசத்துல எப்படி ஆடிப்பூரம் புத்திரவாக்கியம் வரணும் ஆடிப்பூரம்னு சொல்றோமோ அந்த மாதிரி மாங்கல்யம் காக்கும் வரலட்சுமி பூஜை. அடுத்தது திருவோணம், ஓணம் பண்டிகை. திருவோணம் பிராமணர்கள் அவர்களுக்கு சில பிரிவுகள் உண்டு. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம். ரிக்வேதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு 26ஆம் தேதி திருவோணம் நட்சத்திரம், ஓணம் பண்டிகை அன்னைக்கு ரிக்வேத உபாகர்மா, அதாவது பூனல் பண்டிகை. அடுத்த நாள் பௌர்ணமி. அன்றைய தினத்திலே யஜுர்வேதிகளுக்கு உபாகர்மா. அடுத்து 28 காயத்ரி ஜபம். அனைத்து மக்களும், ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் அன்றைய தினத்திலே ஓம்போர் புவஸ்வக தத்சவதுரேண்யம் பத்மோதீவஸ்ய தீமகி தீயோயோட பிரஜோதயாது அப்படின்னு சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரத்தை அன்றைய தினத்திலே 1008 தடவை அமர்ந்து, நின்று, நடந்து ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டு இருக்கும் பொழுதோ அந்த வீட்டில் இந்த காயத்ரி மந்திரத்தை சாண்டிங்காகவும் போடலாம். ஒரு டேப் ரெக்கார்டில், ஒரு இதில் போட்டு, ஒரு கார்டில் போட்டு பாட விடலாம். அந்த காயத்ரி மந்திரம் வீடு பூரா ஒலிக்கும் பொழுது அதனுடைய வைப்ரேஷன் அந்த வீட்டை பாதுகாக்கும். நமக்கு உடலுக்கு நல்லது, மனசுக்கு நல்லது, அந்த வீட்டுக்கு நல்லது இந்த காயத்ரி மந்திரம். இது அன்றைய தினத்திலே 1008 தடவை பிராமணர்களாலே, அந்தணர்களாலே அன்றைய தினத்திலே காயத்ரி ஜபம் அப்படின்னு சொல்லக்கூடிய பண்டிகை. அடுத்ததாக சங்கடகர சதுர்த்தி. அதற்கடுத்து 4/9 கோகுல அஷ்டமி. கோகுலாஷ்டமி கிருஷ்ணன் பிறந்த நாள். ரோகிணி நட்சத்திரமும் அஷ்டமியும் சேரும் பொழுது கோகுலாஷ்டமி. அடுத்த 14ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. இந்த விசேஷங்கள்லாம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. குறிப்பா சொல்லணும்னா இந்த மாசத்துல சிம்ம லக்னத்துல எந்த காரியங்களும் செய்யக்கூடாது. ஏன்னா லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது, அதை விட்டுருங்க. லக்னத்திலேயே கேது இருக்கிறதும் 8ஆம் இடத்துல சனி இருக்கிறதும் சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டிய லக்னம். அதாவது திருமணம், கிரகப்பிரவேசம், இதற்கெல்லாம் இந்த அதிகாலையில் பண்ணுறேன் அப்படின்னு 5:47க்கு மேலே 7:47 வரைக்கும் சிம்ம லக்னம். அந்த லக்னம் ஒரு நாளாக அப்படின்னே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கடைசியில் 7 மணியோட நின்றும். அதாவது 6 மணி 6:15 மணியோட நின்றும். இது சிம்ம லக்னம். இந்த மாசத்துல கிரகநிலை இந்த செவ்வாய் நான் சொன்னேன். இந்த மாசம் பூரா செவ்வாய் மிதுனத்தில் இருக்கு. அதனுடைய பார்வை தனுசு ராசியை பார்க்கறது. பார்வைகள் இப்போ குரு வந்து 5, 7, 9 பார்வை உச்சமாக இருந்து 5, 7, 9 பார்வை.
சுக்கிரன் நீச்சமாயிருக்கிற சுக்கிரன் 15 நாள் அடுத்த சுக்கிரன் முறையே மீனத்தையும் மேஷத்தையும் பார்க்குறது. இந்த பார்வையை வச்சு தான் ராசி பலன்கிறது ஒரு சிறப்பு. அதே போல நட்சத்திர சாரம், கிரகங்கள் நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் உட்காருதோ அந்த நட்சத்திரத்தை வச்சு தான் இந்த நட்சத்திர பலன்கள்லாம் கிடைக்கும். ஆனால் ராசி பலன் தான் முக்கியம். இப்போ கிருத்திகை மேஷத்திலேயே இருக்கு, ரிஷபத்திலேயே இருக்கு. ஆனால் ரிஷபத்தில் வரக்கூடிய கிருத்திகை தான் முழு பலன்களை கொடுக்கும் நட்சத்திர பலன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ராசி பலனை உங்களுக்கு எடுத்து படித்து அதை ஆராய்ச்சி செய்து உங்களுக்கு அதனுடைய எக்ஸ்ட்ராக்ட் அதனுடைய பலன்களாக உங்களுக்கு சொல்லுறேன். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பாருங்கள். அன்னம்மா மசாலாவுடன் சுவையான மட்டன் குழம்பு வைக்கலாம். இதோ பாருங்கள், இதன் நறுமணம் மிகச் சிறந்தது. இந்த மசாலா தூள் நல்ல நிறத்தையும் சுவையையும் தரும். நீங்களும் இதை பயன்படுத்திய பெரிய சுவையை அனுபவியுங்கள். தொடர்புக்கு அன்னம்மா மசாலா, 3 ரோடு, சேலம் 4. செல் நம்பர் 9600656631. அன்பான மேஷராசி என்பவர்களே, அசுவனி பரணி கிருத்திகை இந்த நட்சத்திரத்தில் ஆரம்பம் அப்படின்னு சொன்னா ராசியில மேஷராசி அசுவனி பரணி கிருத்திகை இது ஒரு சிறப்பு. என்ன சிறப்புன்னு நான் சொன்னேன்னா, பொதுவாக தசாபுத்தியில சூரியன் தான் ஆரம்பம். அந்த சூரியனுடைய திசை என்ன, எந்த நட்சத்திரம்? கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். அப்போ முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது கிருத்திகை நட்சத்திரம் தான் நட்சத்திரத்துல முதல்ல ஆரம்பம். மந்திரங்கள்ல அதுதான் வருது. அக்னியுடைய நட்சத்திரமா ஆரம்பிக்கிறது. நட்சத்திர மந்திரங்கள் தெரிந்தவர்கள் இதை நன்னா தெரிஞ்சுக்குவாங்க. நட்சத்திரத்துக்கும் தனியா மந்திரம் இருக்கு, 27 நட்சத்திரத்துக்கு தனியா மந்திரம் இருக்கு, 9 கிரகங்களுக்கு தனியா மந்திரங்கள் இருக்கு. அந்த அக்னி மாதோ அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்துடைய கிருத்திகை நட்சத்திரத்துடைய ஆரம்பம் தான் முதல்ல. அதுதான் சூரிய திசை. அப்போ கடைசி நட்சத்திரம் என்ன? பரணி. அதுக்கு பேர் பரணின்னு சொல்லக்கூடாது, அபபரணின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி அஸ்வினி. அஸ்வினி தேவர்கள்னு பேர். அவங்க தான் உடல்நிலையை கடைசி காலங்கள் நம்மளுடைய வயதான நேரங்களில் நமக்கு ஆன்மீகத்தை அதிகமாக கொடுக்கறதும் அமைதியை அதிகமாக கொடுக்கறதும் நம்மளை மனசாந்தி கொடுக்கறதுமான அந்த தேவர்கள், அஸ்வினி தேவர்கள் நம்ம உடம்பை பாதுகாக்கிறாங்க. 80 வயசுக்கு மேலே போச்சுன்னாவே இந்த அஸ்வினி தேவர்கள் தான் நம்ம உடம்பை சரி பண்ணி கொடுக்கறது, உடல்நிலையை பாதிக்கிறதும் அவங்க தான். நடை போச்சுன்னா அதுக்கப்புறம் அவர்களுக்கு எந்த விதமான வாழ்க்கையில இருந்தும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லக்கூடியது. பொதுவாக எந்த நட்சத்திரம் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் நடை போகாம, அதாவது நடந்து போறத நிறுத்திட்டா வாழ்க்கை கவுண்டிங் பை டேஸ் அப்படின்னு வச்சுக்கணும். அதனால கீழே விழுகிறதோ, இந்த வயதானவர்கள் கீழே விழுகிறதோ, ரொம்ப ஆவேசமாக அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு பண்ணுறதோ, இதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாது, செய்யக்கூடாது. குறிப்பாக ஒரு 80 வயசு, 86 வயசு, 87, 88 வயசு வரைக்கும் அதனுடைய தாக்கம் இருக்கும். 88க்கு மேலே இந்த தாக்கம் வந்துடும். அது அஸ்வினி தேவர்களை போற்றி கொண்டாடும் பொழுது 99 வயது, 100 வயது, 105 வயது வரைக்கும் நம்ம உடம்பை பாதுகாக்கிறது இந்த அஸ்வினி தேவர்கள். அதுக்கடுத்தது பரணி, அபபரணி. இந்த பரணி யாருடைய நட்சத்திரம்? யமதர்மராஜனுடைய நட்சத்திரம். வாழ்க்கையில நமக்கு வாழ பிடிக்கல அப்படின்னு நினைக்கக்கூடியதும் இந்த நான் இப்ப சொன்ன கடைசி 98, 95, 90, 88க்கு மேல அமைதியை கொடுத்தவர்கள் ஆன்மாவை சாந்தி செய்வார்கள். அப்ப வந்துருவார் யமதர்மராஜன். இதுதான் ஜாதகத்துல விதிக்கப்பட்ட விதி. அப்ப தர்மராஜனுடைய நட்சத்திரம் அபபரணி, பரணி நட்சத்திரம்.
அது கிரகத்துல சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்ப சுக்கிரனும் தர்மராஜனும் 2 பேரும் சேர்ந்து நம்மளுடைய ஆத்மாவை சாந்தி பண்றது, அதாவது மறுபிறவி இல்லாம இருக்க வைக்கிறது. இதுல முக்தி யோகம்னு ஒண்ணு இருக்கு ஜாதகத்தில். அதையும் இதோட சேர்ந்து சொல்லிடுறேன். எப்படின்னா, இப்போ அஸ்வினி நட்சத்திரம் சொன்னேன். அஸ்வினி மகம் மூலம் கேதுனுடைய நட்சத்திரம், கேது திசையில பிறந்தவர்கள். கடைசியா கேது வச்சா முதல்ல சூரிய திசை, கடைசியா முடியறது கேது திசை. கிரகங்கள்ல தானே சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, பாம்பு 2 முடிஞ்சு. சனி பாம்பு 2, ராகு கேது, இதுதான் கடைசி கிரகம். அப்ப அந்த கேதுவனுடைய நட்சத்திரம் அஸ்வினி. ஜாதக ரீதியாக கேது 12 வைத்து பிறந்தவர்கள் முக்தி யோகத்திலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு மறுபிறவி இல்லை. இறக்கும் பொழுதோ இல்லை பிறக்கும் பொழுதோ அல்லது இறக்கும் பொழுதோ அந்த கேது 12ஆம் இடத்திலே இருந்தால் அவர்களுக்கு நீங்க செய்யக்கூடிய சாதாரண தர்ப்பணம், திதி, அந்த கடைசி காரியங்கள் இதெல்லாம் அவங்கள ஆத்மாவை சாந்திப்படுத்தும். இந்த RIPன்னு சொல்ற பார்த்தீங்களா, அதான். அதனால அதுக்கு சம்பந்தம் உண்டு. சரி, இப்போ நம்ம பலனை பார்க்கலாம். இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம், கடந்த மாதத்திலிருந்து இந்த மாதம் வரை, அடுத்த மாதம் வரை, இந்த 3 மாதங்களும் கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் ஜாக்கிரதையா இருக்கணும். நமக்கு எதுவுமே நடக்காது அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மீறி ஏதாவது சில விஷயங்கள், சங்கடங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். எதிலும் எச்சரிக்கை தேவை. நம்ம பாட்டுக்கு அசால்ட்டா இருக்கக்கூடாது. நேரம் நன்னா இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் இது பொருந்தாது. சில விஷயங்களை நம்ம செஞ்சு அது தொடராதுன்னு நம்ம நம்பிக்கையா தைரியமா இருக்க பார்த்தீங்களா, அது ஏதோ ஒரு விஷயத்துல, அதாவது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒருத்தர் புகார் கொடுத்துறாரு, அது 5 வருஷமா பெண்டிங்ல இருக்கு. இப்போ அதை தூசை தட்டி எடுத்து நமக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க, சம்மன் அனுப்புவாங்க, வாங்க. அந்த மாதிரி நீங்க முடிஞ்சு போன விஷயம்னு ஏதாவது இருந்ததுன்னா அதை திரும்ப தட்டி எடுக்கிறது கடந்த ஆடி, ஆவணி, புரட்டாசி வரைக்கும் இருக்கு. இந்த சனி பகவான் வக்கரகதியில வந்ததும், அந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் அவருடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்து இருக்கிறதும், இது 12ஆம் இடம் சனி 7.5 சனி காலமாக இருக்கிறதுனாலும், 5ல சூரியன் கேதுவோடு இருக்கிறதுனாலும், 3ல செவ்வாய் ராசியாதிபதி 3ல செவ்வாய் பரிச்சயஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும், அதனால இந்த 7.5 சனிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஒரு சென்சிட்டிவானதா இந்த மாசத்தில் நீங்க வச்சுக்கணும். அதாவது நல்லது கெட்டது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணாம எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்து, இல்லை சாதாரணமா விட்டுடணும். இதை நான் சொல்றது 50 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய அத்துணை ஆண் பெண்களுக்கு எல்லாத்துக்குமே. அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நேர்மாறாக நிறைய மாற்றங்கள் இனிமேல் வந்துகிட்டே இருக்கும். குரு உச்சத்துல இருந்தாலும், குரு 12ஆம் இடத்தை பார்த்தாலும் சில விஷயங்கள் மட்டுப்படும், குறையும். அதாவது அதிகப்படியான கட்டங்கள் இல்லாம ஒரு லெவலோட நிறுத்திக்கும். அந்த 7.5 சனியுடைய தாக்கத்தை ஒரு லெவலோட குறைச்சிக்கும். அதனால இதை மட்டும் நீங்க வச்சுங்க. மற்றபடி வியாபாரிகளுக்கெல்லாம் வியாபாரம் தொடர்ந்து நல்ல முறையில் இருக்கும். தொழில் ரீதியாக இருக்கக்கூடியது கொஞ்சம் வருமானம் குறையும், அதிகப்படியான செலவு வைக்கும். மனதளவில் நீங்க கொஞ்சம் நல்ல ஒரு எண்ணம் செயலோடு இருப்பீங்க. அடுத்தவர்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மையும் இன்னும் கொஞ்சம் சேரும். உத்தியோக உயர்வு கிடைக்கும், உத்தியோகத்தில் நல்ல பேரு புகழ் கிடைக்கும். இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. குழந்தைகளுடைய மகன் மகள் அது என்ன வயசா இருந்தாலும் அந்த வயசுக்காரர்களுக்கு உங்களால் ஆன உதவியை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பீர்கள். வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு கற்பனையாகவே இருக்கும். சில இடங்களுக்கு போகலாம் நினைச்சிருந்தீங்கன்னா அது போகக்கூடிய அந்த நேரம்
அந்த அளவு பெருசாக இருக்காது. ஆனால் வருமானத்தை முன்னிட்டு, வேலைகளை முன்னிட்டு போயே தீர வேண்டிய கட்டாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் வெளியூர் பிரயாணங்கள் செல்வீர்கள். அது உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும், நல்ல வருமானத்தை கொடுக்கும். அது உங்களுக்கு சரியாகும். கணவன் மனைவி உறவு 50 வயது வரை, அதையும் இந்த மாதம் வந்து எல்லாத்துக்குமே 50க்கு மேலே ஒரு செக்டார். 25 தேவையே இல்லை. 25, 50, 50க்கு மேலே வரக்கூடியது ஒரே லெவல். இந்த 3 செக்ஷனாக தான் இந்த மாதத்தில் பிரிக்கும். அந்த வகையில் 50க்குள்ள இருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒரு சலிப்பான ஒரு விஷயங்களும், குழந்தை விஷயத்தில் ரொம்ப சலிப்பும், அவருடைய அக்கறையில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதும், அதே வயதானவர்கள் வயதானவர் அப்படியே நேர்மார், தன்னுடைய உடல்நலன் கருதி மகளிடத்திலே ரொம்ப பாசம், ஒரு அன்பு, அனுசரணை இதெல்லாம் இருக்கும். மீண்டும் அடுத்த மாதம் செல்வோம். அன்னம்மா மசாலா பருப்பு பொடி பொங்கா சுவையில் அசத்தல், ஆரோக்கியத்தில் கலக்கல். தொடர்புக்கு அன்னம்மா மசாலா, 3 ரோடு, சேலம் 4. செல் நம்பர் 9600656631.